பாரதிதாசனோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் எனும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் எனும் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்துமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் எனும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. தேங்க்யூ.